சென்னை பூந்தமல்லி சிறையில் அத்வானி வழக்கில் கைதான நபர் தற்கொலைக்கு என்ற சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் கேட்கலாம். சதீஷ், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பூந்தமல்லி தனி கிளை சிறையில் கடந்த 2011ஆம் ஆண்டு அத்வானி ரத யாத்திரை சென்ற போது பைப் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஜாகிர் ஹுசேன் என்பவர் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி தனி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் கடந்த வாரம் தனக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியும் தனக்கு உரிய ஆவணங்கள் கொடுக்க முடியாத காரணத்தால் ஜாமீனில் வெளியே செல்ல முடியாத விரக்தியில் எறும்பு பவுடரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறிய நிலையில் பூந்தமல்லி தனி கிளை சிறை காவலர்கள் அவரை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்த்த நிலையில் அவர் அங்கு சிகிச்சை பெற மறுத்துவிட்டார். தற்போது இதில் திடீர் திருப்பமாக அவர் எறும்பு பவுடரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயலவில்லை, பிளேடை விழுங்கி இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. இதுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவ டாக்டர்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்க முற்பட்ட போது அவர் அந்த சிகிச்சையை ஏற்க மறுத்துவிட்ட நிலையில் அவர் வயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அதில் சிறிய அளவிலான பிளேடு இருப்பது தெரிய வந்தது. தற்போது இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பூந்தமல்லியில் உள்ள தனி கிளை சிறை அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு அவர்களுக்கு மாதத்தில் ஒரு முறை ஷேவிங் செய்வதற்காக அந்த மிஷினுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளேடுடன் கூடிய ஒரு ஷேவிங் மிஷின் வழங்கப்படுவது வழக்கம். அதிலிருந்து பிளேடை உடைத்து அவர் விழுங்கி இருப்பது தெரிய வந்தது. தற்போது அவர் மருத்துவமனையில் இருந்த வரையில் திடமான ஆகாரங்களை உட்கொள்ளாமல் இருந்த நிலையில் திரவமான ஆகாரத்தை மட்டுமே உட்கொண்டு இருப்பதால் அந்த பிளேடு தற்போது வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறதா என்பது குறித்தும் தொடர்ந்து மருத்துவர்கள் விசாரணை செய்து வரும் நிலையில் தற்போது அவர் நேற்றைய தினம் மீண்டும் பூந்தமல்லி தனி கிளை சிறையில் கொண்டு வந்து அடைக்கப்பட்டுள்ளார். தற்போது அவர் வயிற்றில் உள்ள பிளேடானது வெளியே வந்துவிட்டதா அல்லது உள்ளே இருக்கிறதா என்பதை மீண்டும் சோதனை செய்வதற்காக இன்று அல்லது நாளை அவரை மீண்டும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பூந்தமல்லி தனி கிளை சிறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். குறிப்பாக அவர் அந்த திரவ பொருட்களை மட்டுமே உட்கொண்டு வந்த நிலையில் அவர் பிளேடு விழுங்கி இருப்பதாக மருத்துவர்களிடம் தெரிவித்ததன் பேரில் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முயன்றும் அவர் அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதன் காரணமாக மருத்துவர்கள் அவரை மீண்டும் தனி கிளை சிறைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அவரை மீண்டும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர் சிகிச்சை அளிப்பதற்காகவும் சிறை காவலர்கள் முடிவு செய்தனர். தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர் முதலில் எறும்பு பவுடரை சாப்பிட்டதாக கூறிய நிலையில் பின்னர் மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது அவர் பிளேடு விழுங்கியிருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சோதனை செய்யும் பணியிலும் சிறை காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.